ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளோட கிச்சனில் ப்ரோக்கோலி சூப்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான ப்ரோக்கோலி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். 10 பல்லு பூண்டு. இப்போ நம்ம பட்டர் சேர்த்து இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு வந்துடலாம். இந்த அடுப்பில் நான் குக்கர் வச்சுட்டேன். நல்லா பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் இதில் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டு வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்க ப்ரோக்கோலியும் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரோக்கோலிலாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த பூண்டு உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும். அதுக்காக தான் சேர்த்துருக்குது. இப்போ இது நல்லாமே பட்டரில் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரோக்கோலி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்தாச்சு. ரொம்ப திக்காக இருக்கிறனால இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பெப்பரும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான ப்ரோக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுலுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணிக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.